நிச்சயமாக ரீதி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனையானது காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலைமை மருத்துவமனை ஆகும். இந்த மருத்துவமனையில் பொதுவாக 3 பொது மருத்துவர்களும் ஒரு மகப்பெரு மருத்துவரும் பணியில் இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் தற்போது இந்த அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு பொது மருத்துவரும் ஒரு தற்காலிக மருத்துவர் மட்டுமே பணியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த மருத்துவமனைக்கு மகப்பெரு மருத்துவர் ஒருவர் பணிக்கு வந்து செல்வதாகவும் அவர் வியாழக்கிழமை மட்டுமே பணிக்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாத்தான்குளம் அருகே வேலன் புதுக்குளத்தை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது கணவர் உள்ளிட்டோர் இன்று அவரது மனைவியை பரிசோதனை செய்வதற்காகவும் சிகிச்சை பெறுவதற்காகவும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மகப்பெரு சிகிச்சை பிரிவிற்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்திருந்தனர். அப்போது அவர்கள் அந்த மகப்பெரு பிரிவுக்கு சென்ற போது அங்கு உரிய மருத்துவர்கள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் தவித்த அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் தற்போது சிகிச்சை பெற முடியாமல் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். மேலும் அந்த மருத்துவமனைக்கு வந்தபோது அங்கிருந்த ஊழியர்கள் இந்த மருத்துவமனைக்கு வியாழக்கிழமை மட்டுமே மகப்பெரும் மருத்துவர் வருவார் எனவும் தற்போது அவசர சிகிச்சை என்றால் உடனடியாக திருச்செந்தூர் அல்லது நெல்லை அரசு மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் எனவும் கூறியதாக தெரிகிறது. எனவே சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்திலும் மற்றும் பரிசோதனைக்காக வரும் மகளிர் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகளுக்கு உதவும் வகையில் அந்த மருத்துவமனையில் மகப்பெரு மருத்துவரை நியமனம் செய்தும் பொது மருத்துவர் 3 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருவர் மட்டும் பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் அந்த இடத்தில் உரிய மருத்துவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என அந்த நிறைமாத கர்ப்பிணி மற்றும் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் வலியுறுத்துகின்றனர். விதி.